இயேசு எனக்கு துணை நிற்கிறீர் என்றீரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணை நிற்கின்றீரே இறுதி வரை ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணை நிற்கின்றீரே இறுதி வரை ஸ்தோத்திரம். நீர் எனக்கு துணை நிற்கிறீர் என்றீரே ஸ்தோத்திரம். நீர் எனக்கு துணை நிற்கிறீர் என்றீரே ஸ்தோத்திரம். தீமையை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ துணை நிற்கின்றீரே ஸ்தோத்திரம். தீமையை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ துணை நிற்கின்றீரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி துணை நிற்கின்றீரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தீரே ஸ்தோத்திரம். இயேசு எனக்கு துணை நிற்கின்றீர் என்றீரே ஸ்தோத்திரம். வார்த்தை எனக்கு துணை நிற்கிறது என்றீரே ஸ்தோத்திரம். ஆவியானவர் துணை நிற்கின்றீர் என்றீரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளை தந்த தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 138:3 சொல்கிறது, நான் கூப்பிட்ட இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருள் செய்து என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை கர்த்தர் உயிர்ப்பித்து என்னை தைரியப்படுத்தினார். அவரை கூப்பிட்ட இந்த நாளிலே என் ஆத்மாவிலே பலன் கொடுக்கிறார், என் ஆத்மாவை தைரியப்படுத்துகிறார். So what is happening while our Lord hear my prayer and replied me, and also he is strengthening my soul and encouraging my soul. What is happening while our Lord is asking my prayer? That's what our focus today. ஸோ நம்பர் 1, அவர் நம் ஜபத்தை கேட்டு மறுமொழி கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் நம்பர் 1, நம் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை ராஜாக்கள் பிரபுக்கள் கவனித்து கேட்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஸோ நாம் பிரசங்கம் பண்ணும்போதும் நாம் வேத வசனத்தை நாம் சொல்லும் போதும் நாம் தேவனை துதிக்கும் போதும் பெரிய பெரிய ராஜாக்கள் பிரபுக்கள் அந்த வார்த்தையையும் அந்த தேவனுடைய துதிக்கிற அந்த பாடலையும் கவனித்து கேட்டு தேவனை துதிக்கக்கூடியவராய் கர்த்தர் செயல்படுகிறார். நம்பர் 2, நாம் தேவன் நம்மை பலப்படுத்தும் போது, நம் ஆத்மாவை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தும் போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபத்தினையும் கேட்டு நமக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். 138:8 அதான் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கத்தக்க செயல் வீரராய் அவர் வல்லமையை விளங்க பண்ணி அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். 3ஆவதாக பார்க்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையிலிருந்து கூப்பிடுகிற நமக்கு கிருபை தந்து நம்மை தாழ்மையுள்ளவர்களை அவர் நோக்கி பார்த்து நம்மை உயர்த்தும்படியாய் அவர் திட்டம் கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 4ஆவதாக பார்க்கிறோம், கர்த்தரை நாம் கூப்பிடுகிறதுனாலே even then we are walking in midst of the trouble, our Lord is reviving us, our Lord is encouraging us, our Lord is preserving our life. நம்ம ஆண்டவர் நம்மை காப்பாற்றி நம்ம ஆத்மாவை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறோம், நாம் கர்த்தரை கூப்பிடுகிறதுனால நம்முடைய சத்துருக்களை அவர் மடங்கடித்து அவர் நம்மை ரட்சித்து அவர் சேர்த்து கொள்கிறார். ஸோ இந்த இவ்வளோ வேலைகளையும் கர்த்தர் தான் செய்து முடிக்கிறார். ஸோ இந்த கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக உங்கள் யாவரையும் எங்களையும் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபைகளை தந்து அவர் கண்டிப்பாக அவர் செய்வது தடைப்படாது உயர்த்தியே தீருவார் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you all. Amen.